ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நமக்கு தருகிற அவருடைய வார்த்தைக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நாம் கண்களை மூடி இந்த காலை நேரத்திலே தேவாதி தேவன் நம்மோடு பேசும்படியாக, அவருடைய சத்தம் நமக்கு துணிக்கப்படும்படியாக நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும், எங்கள் இருதயத்தை உம்முடைய வார்த்தை திறப்பதாக, எங்கள் சிந்தனைகளை உம்முடைய வார்த்தைகள் திறப்பதாக. தேவரீர் உம்முடைய வார்த்தைக்கு எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லும் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, நினைத்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, நினைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நினைத்து கொள்ளுங்கள். ஆமென். கவனிங்க, நினைத்து கொள்ளுங்கள். நம்ம வீடுகளில் பிள்ளைகள் சில நேரங்களில் சாப்பிடாமல் இருக்கும்போது அல்லது சாப்பாடை தூக்கி எறியும் போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒருவேளை சாப்பாடுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி நல்லா சாப்பிடும் போதெல்லாம் நான் அதை என்ன பண்ணுவேன், நினச்சிக்கிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கி பிள்ளைங்க 1000, 2000, 5000 விலை வேண்ட பொருளை கேட்கும்போது அப்போ சொல்லுவீங்க, எங்கள் அப்பா அம்மா எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? ஒரு புது ட்ரெஸ் கேட்டால் அடுத்த தீபாவளி அல்லது அடுத்த பொங்கலுக்கு தான் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் அதை என்ன பண்ணுறோம், நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரிசுத்த வேதாகமம் சில விஷயங்களை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுக்கங்க. சில விஷயங்களை நம்ம நினைக்கணும். ஆமென். எப்போவுமே சிலர் சொல்லுவாங்க, நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறது. நினைக்கணும். இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும் சில விஷயங்களை நினைக்கணும். ஆமென். 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 தோத்திரம். நம்ம பல நேரங்களில் பல சூழ்நிலைகளில் இந்த வார்த்தைகளை குடும்பத்தில் மற்ற இடத்துல பயன்படுத்துவோம். நினச்சிக்கங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஆமென். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட போது யாராவது நமக்கு பண உதவி செய்து நம்மை தூக்கி விடும்போது அதை என்ன பண்ணுறோம், அன்னைக்கு மட்டும் அவங்க எனக்கு தூக்கி விடலைன்னா இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒன்று இல்லாமல் இருந்திருப்பேன் அப்படி சொல்லுவாங்க. நினைக்கணும். என்ன பண்ணணும், நினைக்கணும். நினைக்கணும். பரிசுத்த வேதாகமும் சில விஷயங்களை நினச்சி பார்த்துக்கங்க அப்படிங்குது. ஆமென். நல்ல விஷயமா இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம நினைக்கணும். கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம நினைக்கணும். நல்ல விஷயங்களை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லணும். கெட்ட விஷயங்களை இனிமேல் இது போல் நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கணும். ஆமென். ரெண்டு நினைவுமே நமக்கு வரணும். எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லதை நினைக்கும் போது, ஆண்டவரே ஒரு நாள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருந்தேன், சாரிப்புக்கு வழி இல்லாமல் இருந்தேன், நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் நன்மை செஞ்சுருக்கிறீங்களே, நன்றி, அதையும் நினைக்கணும். ஆமென். சில நேரங்களில் நான் இப்படி இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவரே, நான் இப்படி செஞ்சதுனால தான் நீங்கள் என்னை மறந்துட்டீங்க, நான் இனிமேல் இப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறதையும் நினைக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ பரிசுத்த வேதாகமத்துடைய வேத வெளிச்சத்தில் சில விஷயங்களை நம்ம தியானிக்க போகிறோம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவங்க சத்தமாக நீங்கள் வாசிங்க. உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே நீங்கள்
எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்றார் ஆண்டவர்? சொல்லுங்க. நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் நமக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. ஆமென். நீங்க நினைக்கணும். எஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இந்த வார்த்தைகள் வருகிறது. ஆமென். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இந்த வசனம் வருகிறது. ஆமென். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள். மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? நாம் அதுல என்ன நினைக்க வேண்டியது இருக்கிறது? அப்படி பார்க்கும்போது திருப்பிக் கொள்ளுங்கள். என்னாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நாம் ஒருத்தர் படிக்க நம்ம எல்லாரும் கவனிக்க போகிறோம். என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை உள்ள வேத வசனங்களை நம்ம வாசிக்க கேட்க போகிறோம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். மிரியாமுக்கு செய்ததை நினைச்சுக்கங்க அப்படின்னு ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இந்த இடத்துல சொல்லி இருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் மிரியாமுக்கு என்ன செய்தார், நான் அதுல என்ன நினைக்க வேண்டியது இருக்கிறது என்ற சிந்தனை நமக்கு உண்டாக வேண்டும். வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. நல்லா கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. 1லிருந்து நீங்க ஃபுல்லா கவனிங்க. வாசிங்க. அப்படி கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். யார் கேட்டா? கர்த்தர் அதை கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கல. யார் கேட்டது? கர்த்தர். கேட்டது யாரு? கர்த்தர். கர்த்தர் கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 நபர்கள் வேகமா ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாங்க. ஏன்னா அதுதான் அப்போ ஆண்டவருடைய சர்ச்சை. ஆண்டவர் ஜனங்களோட சந்திச்ச இடம், ஜனங்களோட பேசின இடம். சரிங்களா? வாசிங்க. 3 பேரும் போனார்கள். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மீரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, நான் அவனுடனே மறைமுகமாய் அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசினேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச. யாருக்கு? மோசேக்கு. என் தாசனாகிய மோசேக்கு. தாசன் அப்படின்னா மகன். என் மகனாகிய மோசேக்கு விரோதமாக பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். உங்களுக்கு என்ன இல்ல? பயம் இல்லாமல் போனது என்ன?
கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானான். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி ஆ என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றான். கரு கலஞ்ச ஒரு பிள்ளை, அதான் தாயின் கற்பத்தில் செத்து அழுகின பிள்ளை, அதை போல் இவள் ஆகாதிருப்பாளாக என்றான். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள். மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் மிரியாம நினைச்சுக்கங்கன்னு சொல்ற இடத்துல நம்ம என்ன கற்றுக்கிடணும்? மிரியாமிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு என்ன கற்றுக்கிடணும் அப்படின்னா, நம்பர் ஒன் அவளை நம்ம எதுக்கு நினைக்கணும் அப்படின்னா, இவா மோசேய கொஞ்சம் பேசுறா. அல்லேலூயா. நீங்கள் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாங்க. ஏன் பேசுனா? அவ பேசினதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம், அதுவும் போட்டிருக்குது. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணி இருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன பேசினாங்க? கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம்தான் பேசுவாரா? எங்களை கொண்டு பேசினது இல்லையோ என்றார். இவ்வளவுதான், 2 வார்த்தை தான். உங்ககிட்ட மட்டும்தான் ஆண்டவர் பேசுவாரா? எங்கிட்ட பேச மாட்டாரா? இப்படி பேசின உடனே இதை கேட்டது யாரு? கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்ட உடனே கர்த்தருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, மோசே, மிரியாம், ஆரோன், நீங்க எல்லாரும் எங்க வரணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரணும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்த உடனேயே நல்லா கவனிங்க, மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. இப்ப கர்த்தர் பேசுறாரு. யாரை மட்டும் வர சொல்றாரு? மிரியாமையும் ஆரோனையும். அப்ப உள்ள யார் போகல? ஆமா, மோசே போகல. இப்போ இவங்க 2 பேர்ட்டையும் ஆண்டவர் பேசுறாரு. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தா நான் செய்ய போகிற காரியத்தை சொப்பனத்திலே ஆகிலும் தரிசனத்திலே ஆகிலும் அவனுக்கு வெளிப்படுத்துவேன். ஆனா மோசே அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். நான் அவனோடு முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசின மோசேக்கு விரோதமா பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படி பயம் இல்லாமல் போனது? இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அங்கே ஆண்டுடைய கோபம் மூழ்கிறது. அவள் குஷ்டரோகியாய் மாறி போகிறாள். ஆரோன் திரும்பி மிரியாம பார்க்கிறான். மிரியாம எப்படி இருக்கிறா? குஷ்டரோகி ஆயிட்டா. உடனே ஆரோன் தேவ சமூகத்தில் என்ன பண்றான்? விழுகிறான். என் தாயினுடைய சரீரத்தில் கருவழிந்த ஒரு பிண்டத்தை போல் இவ போயிடக்கூடாது. தேவனே, நாங்கள் புத்தீனமா பேசிட்டோம், எங்களை மண்ணையோடு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு,
மிரியாமுடைய அப்பா மிரியாமுடைய முகத்தில் துப்பிட்டாங்கன்னா 7 நாள் அவ வெட்கப்பட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போதே அப்படி இருந்தா என் ஊழியக்காரனாகிய மோசேக்கு விரோதமாக அவள் பேசுனது தப்பு என்று அப்படியே அவளை பாளையத்துக்கு புறம்பா 7 நாள் உட்கார வச்சு அவளுக்கு பாடத்தை ஆண்டவர் புகட்டினார். இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய ஊழியர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு தேவனுடைய ஊழியர்களை எதிர்த்து பேசுறதுங்கிறது ஒரு பெருமையா, ஒரு அவங்கள பேசுகிற அளவுக்கு எனக்கு திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணமா இன்னைக்கு ஊழியர்களை சாதாரணமாக பேசுகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. நான் இங்கே மிரியாமிட்டு நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவனுடைய ஊழியக்காரனை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அங்கே சொல்கிறார், நீங்கள் பேசினா என்ன நடக்கும்னா கர்த்தர் அதை கேட்பார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டால் பரவாயில்ல, எய்த்த வீட்டுக்காரங்க கேட்டால் பரவாயில்ல, கீழ் வீட்டுக்காரங்க கேட்டால் பரவாயில்ல, மேல் வீட்டுக்காரங்க கேட்டால் பரவாயில்ல. யார் கேட்டா? கர்த்தர் கேட்டார். அப்போ ஒரு தேவனுடைய மனிதனுக்கு விரோதமாக நம்ம பேசும்போது ஒரு ஆள் கவனிக்கிறாரு. அவர் யாரு? கர்த்தர். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இதே வசனம் இன்னொரு சொல்லுறது, நாம் ஒருவருக்கொருவர் பேசும்போது கர்த்தர் அதை கவனிப்பார். கவனிப்பார். ஆண்டவர் தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் பேசினதை கவனிச்சார். லேட்டா இறங்கல, உடனே இறங்கினாரு. புரிஞ்சுக்குங்க, லேட்டா இறங்கல. மிரியாம் பேசிட்டு 1.5 வருஷம் கழிச்சு அவர் இறங்கல. உடனேயே ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்துக்கு நடுவில் உங்களை கூப்பிடுறார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம் வந்துச்சு? அங்கே பார்க்குறாங்க, போட்டிருக்குது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? கர்த்தர் கேட்குறாரு. கேட்ட ஆண்டவர் நம்மகிட்ட கேள்வி கேட்குறாரு, என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுவதற்கு உனக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அப்போ ஊழியர்கள்ட்ட நம்ம பேசும்போது எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? பயத்தோடு பேசணும், கண்ணியமாக பேசணும், வரைமுறைக்கு உட்பட்டு பேசணும், ஞானமாக பேசணும். ஒரு ஆமேன் சொல்வோமா? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அவர்களை அபிஷேகித்திருக்கிறார், கர்த்தர் அவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. தெளிவாக இந்த வசனம் சொல்லுது, தெளிவாக இந்த வசனம் சொல்லுது, தெளிவாக இந்த வசனம் சொல்லுது. சொல்லப்பட்டிருக்கு, இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? அடுத்து சொல்லுது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஏன் மிரியாம் மேலே கோபம் மூண்டதுன்னா, மிரியாமும் ஆரோனும் இஷ்டத்துக்கு மோசையை பேசிவிட்டாங்க, இஷ்டத்துக்கு பேசிட்டாங்க. பேசுனதை யார் கேட்கறது? கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் கேட்ட உடனே கர்த்தருக்கு என்ன உண்டாகுது? கோபம் உண்டது. இப்ப கர்த்தர் போயிட்டாரு. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கின பின்பு மிரியாம் உறைந்த மழையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோ மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, முதல் வசனத்துக்கும் இந்த 11வது வசனத்துக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஊழியக்காரன்ட்ட கண்ணியமான வார்த்தை வருது. எப்படி? அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த. அப்ப அது என்னது? அப்ப அது என்னது? பாவம். ஊழியக்காரனுக்கு விரோதமா பேசுற ஒரு வார்த்தை என்னது? பாவம். நமக்கு தெரிய மாட்டேங்குது.
சுவாசிகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் சரியில்லைங்க, அவர் முன்ன மாதிரி இல்லைங்க. என்ன பேச்சு பேசிடுறோம். கவனமாக இருங்க, அப்படி பேசாதீங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க. மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று, மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும், எங்கள் மேல் சுமத்தாதிரும், சுமத்தாதிரும். ஆமென். அப்புறம் சொல்றான், என் தாயின் கற்பத்தில் பாதி மாம்சம் செத்து அழுகி விழுந்த பிள்ளையை போல் ஆகாதிருப்பதாக. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நல்லா கவனிச்சுங்க, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் உனக்கு விடுதலை வேணும் அப்படின்னா திரும்ப யார் தான் ஜெபிக்கணும்? மோசே தான் ஜெபிக்கணும். யார் ஜெபிக்கணும்? மோசே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திரும்ப யார் தான் ஜெபிக்கணும்? மோசே தான் ஜெபிக்கணும். மோசே தான் ஜெபிக்கணும். ஆமென். எப்படி ஜெபிக்கிறாரு? கர்த்தர் மோசேயை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். ஊழியக்காரன் தான் ஜெபிக்கணும். பா, தெரியாம பேசிட்டாங்கப்பா, அவங்கள மன்னிங்கப்பா. ஆமென். ஏன்னா ஊழியக்காரங்களாகிய தேவ மனிதருடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா, என்னதான் நீங்க பேசினாலும், என்னதான் நீங்க அவமானமாக நடத்தினாலும், என்னதான் நீங்கள் கேவலமாக சித்தரித்தாலும், என்னதான் நீங்கள் முன்விட்டு பின்ன பேசினாலும், என்னதான் நீங்கள் பண்ணாலும், கர்த்தருடைய ஊழியக்காரன், மந்தைக்கு மெய்ப்பேன், ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவை, ஆமென், ஸ்தோத்திரம், பின்பற்றுகிற நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு என்னன்னா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். சொல்லுங்க, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னியும். ஆமென். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லி என்ன பண்ணான்? ஜெபம் பண்றான். கர்த்தரை நோக்கி, தேவனே அவளை குணமாக்கும் என்றான். கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டுமோ வேண்டாமோ? வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீங்க பேசும்போது மோசே இண்டிவிஜுவலா பேசிடுறீங்க, ஆனா உங்களுக்கு தண்டனை முழு பாளையமும். ஏன் அவங்க வெளியே போயிட்டாங்க? ஏன் அவங்க பாளையத்துக்கு அப்புறம் போயிருக்காங்க? மோசேக்கு விரோதமாக பேசினதுனால ஆண்டவர் அவன் ஒரு சரீரத்தை என்ன பண்ணிட்டார்? குஷ்டரோகி ஆக்கிட்டாரு. இப்போ பாளையத்துக்கு வெளியே இருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும்படி கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். நல்லா புரிஞ்சுக்குங்க. மோசேயும் ஆரோனும் மிரியாமும் மோசே திருமணம் செய்த மீரியாம் தேசத்து அந்த எத்தியோப்பியா தேசத்து பெண்ணன் நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. இது எங்கே நடந்த சர்க்கிள்? ஸ்மால் சர்க்கிள். ஆனால் தேவனுடைய பிரதிபலிப்பின் பின்பம் எப்படி மாறுது? அநேகர் பார்க்கும்படி. ஆமென். தூக்கி அவளை வெளியே வை. அவங்க அப்பா அவன் முகத்தில் காரி துப்புனா அவள் 7 நாள் விளக்கப்பட்டிருக்க வேண்டாமா? பாளையத்துக்கு புறம்பே அவளை தூக்கி வை. ஆமென். இப்போ பாளையத்துக்கு புறம்ப போகும்போது எல்லா பாளையத்தையும் அவன் கடந்து போகணும். ரூபன், காத், இசகார், நப்தலி, செபுலோன் இப்படின்னு யாக்கோபுடைய 12 கோத்திரத்துடைய கூடாரத்தை அவ கடந்து பாளையத்துக்கு புறம்ப போய் நிற்கணும். அப்போ ஒவ்வொரு கூடாரத்து வீட்டில் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிற பெண்களும் யாரை பார்ப்பாங்க? மிரியாம பார்த்தோன்னு என்ன பேசுவாங்க? இவ குஷ்டரோகி. ஏன் குஷ்டரோகம் வந்துச்சு? எதனால வந்துச்சு? என்ன காரியம் அப்படிங்கிறது பேசப்படும். ஆமென். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க ஒரு சத்தியத்தை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்ப நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஆமென். எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. 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 அப்போ ஒரு விஷயத்தை நீங்க நல்லா 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 புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க.
சில விஷயங்களில் கர்த்தர் எப்படி கிரியை செய்வாருங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஆமென். இப்போ இதில் நம்ம என்ன நினைக்கணும்? நம்ம ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. எந்த ஊழியக்காரங்களுக்கு விரோதமாகவும் நம்முடைய நாவை நம்ம என்ன பண்ணக்கூடாது? திருப்பக்கூடாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஆமென். அதை நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஊழியக்காரங்களை பேசுகிறதுங்கிறது ஜோக்காக இருக்குது. ஊழியக்காரங்களை பேசுகிறதுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. ஊழியக்காரங்களை பேசுகிறதுங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. யூடியூப்பில் உட்காந்து ஊழியக்காரங்களை பேசினா வியூஸ் என்ன பண்ணுது? பெருகுது. வருமானம் பெருகுது. செஞ்சிடாதீங்க, ஆமென். செஞ்சிடாதீங்க. எஸ். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நம்ம பேசக்கூடாது. ஆமென். ஆமென். பேசினா கர்த்தர் கேட்பார். கேட்பார். கேட்டா கூப்பிடுவார். ஆமென். கூப்பிட்டா நம்மை தண்டிப்பார். எஸ். எப்படி தண்டிப்பார்? அநேகர் பார்க்கும்படி தண்டிப்பார். ஆமென். ஸோ இன்றைக்கு மிரியாமிட்டிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? எதை நினைக்கணும் அப்படின்னா, நான் ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. ஆமென். இந்த காலை நேரத்தில் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. உடைய இருதயத்தின் ஆழத்தில் நல்ல தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த ஊழியரையும் பேசாதீங்க. ஆமென். எந்த ஊழியரையும் பேசாதீங்க. எஸ். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென். அப்படி நீங்க இருந்தா அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். லூக்கா 17:22. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, அசிங்க சத்தமா, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுங்காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும். 17:22. வாசிங்க, 22 வாசிங்க. பின்பு அவர் சீஷர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இல்லை, வசனம் மாறி இருக்குது. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வரணும். சாரி, 32, மன்னித்துக் கொள்ளுங்க. 32 வாசிங்க. 22 இல்ல, 32. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். முதல்ல யாரை நினைக்க சொல்றாரு? மிரியாம நினைக்க சொல்றாரு. இங்க சொல்றாரு, லோத்துடைய மனைவியை நீங்க நினைச்சுக்கங்க. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாம நினைக்கணும்? லோத்துடைய மனைவியை நாம நினைக்க வேண்டியதற்கு காரணம் என்ன? அப்படி என்ன காரியத்தை ஆண்டவர் அங்க வச்சிருக்கிறார்? வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேரா திரும்புங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு நேரா வாங்க. 1வது வசனத்தில் இருந்து நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம், அதில் ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிப்போம். சரிங்களா? ஓகே. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? ரைட். இப்போ இங்க நடந்த சம்பவத்தை நான் உங்களோடு பேசுறேன். 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். எங்க வந்தாங்க? சோதோமுக்கு. சோதோமின் வாசலிலே லோத்து உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியானுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார்கள். அதற்கு அப்படியல்ல, வீதியில் ராத்தங்குவோம் என்றார்கள். அவர்கள் அவனை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்துக்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்து அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனுஷனாகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள்.
லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உள்ளத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை இடத்தில் வெளியே கொண்டு வா என்றார். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்பாய் கதவை பூட்டி அவ்விடத்திலே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். இதோ புருஷனை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிலையில் வந்தபடியால் அவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றார். அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுவதை பார். நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவனுக்கு செய்வதை பார்க்கலாம், உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கையை நீட்டி லோத்தை தங்கள் அண்டையில் வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி அழுத்து போனார்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யாராகிலும் இருக்கிறார்களா? மருமகனாவது, குமாரனாவது, குமாரத்திலாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்கள் இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாய் இருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றான். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களோடு பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று தன் மருமக்கள் பார்வைக்கு பரியாசம் பண்ணுகிறதாய் காணப்பட்டது. கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்தையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையும் அவன் மனைவியின் கையும் அவன் 2 குமாரத்தின் கையும் பிடித்து பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே விட்ட பின்பு, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றான். அதற்கு லோத், அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியானுக்கு கிருபை கிடைத்ததே. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும். நான் மரித்து போவேன். இதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்குள் ஓடி போகத்தக்க அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணனை பிழைக்க அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். தீவிரமாய் அங்கே ஓடி தப்பித்துக்கொள். நீ அங்கே போய் சேர மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகையால் அந்த ஊர் சோவார் எனப்பட்டது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். லோத்துவின் மனைவியை நினைச்சுக்கேன்னு ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு? இதுல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் இருக்கு, கவனிங்க. சோதோம் அப்படின்னா அழிக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம். கொமோரா அப்படின்னா மண் எரிக்கப்பட்ட, இல்ல, சோதோம் அப்படின்னா எரிக்கப்பட்ட. கொமோரா அப்படின்னா மண்மேடாக்கப்பட்ட, சுட்டெரித்து மண்மேடாக்கப்பட்ட அப்படிங்கிற அர்த்தம். எரிக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்ட ஒரு தேசம்தான் சோதோம் கொமோரா. அதுடைய விளக்கம் தான். எரிக்கப்பட்டு மண்மேடாக்கப்பட்ட ஒரு பட்டணம். இதெல்லாம் கவனிங்க. இதுவரையிலையும் நம்ம இதை சிந்திச்சது எப்படின்னு இப்போ கவனிங்க. இவங்க எங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க பூத்துனாலானா? எங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க பூத்துனாலானால்? சோதோமுக்குள்ள இருக்கும்போதா கொமோராவுக்குள்ள இருக்கும்போதா எங்க இவ உப்புத்துனானால்? அந்த ஊர் பேர் என்ன? சோவார். ஆனா இங்க தேவதூதன் என்ன சொல்றாரு? பின்னிட்டு பாராதே, சமபூமி எங்கும் நில்லாதே, மலைக்கு ஓடிப்போ. மலைக்கு ஓடிப்போ. நம்ம இதுவரைக்கும் இதை படித்த கான்செப்ட் எப்படி படிச்சிருப்போம்னா, அவள் ஏதோ திரும்பி பார்த்துட்டா, ஊருக்குலேருந்து ஓடும்போதே அவள் திரும்பி பார்த்துட்டா, இப்போ வரைக்கும் அவள் உப்புத்தூண் ஆகிட்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க எங்கே போய் சேர்ந்த பின்பு அவள் உப்புத்தூணானா? அங்கே வசனம் நல்லா வாசிங்க. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன், அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணினார். அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியும் அந்த பட்டண எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானார்.
உங்களுக்கு புரியுதா? அப்போ இதில் என்ன நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, பூரண கீழ்ப்படிதல். அல்லேலூயா. பூரண கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். சொல்லுறது உங்களுக்கு புரியுதுங்களா? பூரண கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். தேவ தூதர்கள் சொன்ன வார்த்தை, பழைய ஏற்பாட்டில் தேவ தூதர்கள் அப்படின்னா தேவனே வந்தார் அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படும். இப்போ தேவனுக்கு நம்ம பூரணமாக கீழ்ப்படியணும். அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம பூரணமாக கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அறகுறையாக கீழ்ப்படிஞ்சோம்னா நாம் அங்கே பாருங்கள், எல்லாரும் பார்க்கத்தக்க தண்டனை வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் இந்த உப்பு தூண் இருக்குது. அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறாங்க? லோத்துடைய மனைவி சொல்கிறாங்களா? இன்னைக்கு வரைக்கும் அடையாளமாக போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அடையாளமாக போச்சு. அப்போ நமக்கு ரொம்ப கவனம். லோத்துடைய மனைவியை நாம் ஏன் நினைக்கணும் அப்படின்னா, பூரண கீழ்ப்படிதல் இல்லாமல் போனால் நாம் அப்படி மாறுவோம். நமக்குள்ள பூரண கீழ்ப்படிதல் வரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அறகுறையா இல்லை, முழுமையாக கீழ்ப்படியணும். யாருக்கு? ஆண்டவருக்கு. அல்லேலூயா. மூன்றாவது இங்க பாருங்க, நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை திருப்புங்க. நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லாரும் உங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. யெருபாகாலின் குமாரர் 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று நீங்கள் சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகளும் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்து கொள்ளுங்கள். இந்த சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இந்த யெருபாகால் அப்படின்னா யாரு? யெருபாகாலுடைய பிள்ளைகள் வருது இல்ல, அப்படின்னா யாரு? இதே 8ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி அதே பைபிள்ல இருக்கு பாருங்க. கிதியோன் என்னும் யெருபாகால். அப்ப கிதியோனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர்? 70 பேர். நல்ல கவனிங்க. யெருபாகால்ங்கிறது வேற யாரோ கிடையாது. ஆண்டவருக்காக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளில் ஒருவன் இந்த கிதியோன். இவனுடைய சரித்திரம் நமக்கு தெரியும். இவர் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். அதோ சில விஷயங்களை ஆண்டவனை செய்ய சொல்றார். பகல்ல செய்யாம ராத்திரி போய் செய்யறான். அவன் ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அடையாளத்தை கொடுக்கிறாரு. கடைசியில் ஒரு சொற்ப மக்களை வைத்து மீதியானியரை அவன் ஜெயித்தான். இது அவன் சரித்திரம். அவனுடைய பிள்ளைகளாகிய 70 பேர். இதை எப்படி பிரிக்கிறாங்க அங்க பாருங்க. யெருபாகாலின் குமாரனாகிய அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் சகோதரத்திற்கு போய், யார்கிட்ட? கிதியோனுடைய மனைவி கூட பிறந்த, அப்படிதான் வருது, தன் தாயின் சகோதரர்கிட்ட போய் என்ன சொல்றான்? என் தாயின் தகப்பனுடைய வம்சத்தாரை அனைவரையும் நோக்கி, யெருபாகாலின் குமாரனாகிய 70 பேராகிய எல்லோரும் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ, ஒருவன் மாத்திரம் உங்களை ஆளுவது உங்களுக்கு நல்லதோ என்று சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரின் காதுகள் கேட்க பேசுங்கள். நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். ஏன் டேஞ்சர்னு சொல்லட்டா? கீழே வாங்க. 3ஆம் அதிகாரத்தினுடைய நடுப்பகுதியில் வாசிக்கிறேன் பாருங்க. அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. இவன் பேச்சு திறமை உள்ளவன். நல்லா கவனிங்க. பேச்சு திறமை உள்ளவன், அழகா பேசுறான். எப்படி பேசுறான்? நான் உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமானவன். என்ன சொல்றான்? நான் உங்க இனம், நான் உங்க ரத்தம். யெருபாகாலின் குமாரனாகிய 70 பேர் உங்களை ஆளணுமா? நியாயாதிபதியா இருந்து நான் ஒருத்த மட்டும் உங்களை ஆளணுமா? பதில் சொல்லுங்க. எதனால இவன் பக்கம் சாஞ்சாங்களாம்? அந்த ஒரு வார்த்தையை நிமித்தம். நல்லா கவனிங்க.
பேச்சு திறமை, ஜனங்களை எப்படி பேசினா தம் பக்கம் இழுக்க முடியுங்கிற ஒரு ஸ்கில், ஒரு திறமை அவனுக்கு நல்லாவே இருக்கு. ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டான். அங்க பாருங்க, அவன் நம்முடைய சகோதரன் என்று அவர்கள் சொன்னதினால் அவர்கள் இருதயம் அபிமெலேக்கை பின்பற்ற சாய்ந்தது. அவர்கள் பாகால் பேரித்தின் கோவிலிலிருந்து 70 வெள்ளிக்காசை எடுத்து அவனுக்கு கொடுத்தார்கள். அவைகளால் அமலேக்கு வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை சேவகத்தில் வைத்தான். அவர்கள் அவனை பின்பற்றினார்கள். இவன் என்ன செஞ்சான்? எப்பா, நீ சொன்ன வார்த்தை நிமித்தம் உன்னை நாங்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்றோன்னு சொன்ன உடனே அடுத்தவுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க. அவன் ஓப்பிராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய், முதல்ல யார் வீட்டுக்கு போனான்? தன் தாயின் சகோதரன். இப்ப எங்க வந்திருக்கான்? தன் தகப்பனின் வீட்டிற்கு போய் தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் எருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியால் அவன் தப்பித்து போனான். மற்ற எல்லாம் தான் கூட பிறந்த சகோதரர்களை ஒரே கல்லில் அவ்வளவு வரி வெட்டிட்டான். தன் சகோதரன், கூட பிறந்த சகோதரனில் ஒருத்தன் மட்டும் தப்பி ஓடுறான். அதற்கப்புறம் இவனுடைய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் போகிறான், பயங்கரமாக வெட்டுறான், குத்துறான், எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கிறான். பயங்கரமான காரியத்தை மிக நேர்த்தியாக சிறப்பாக அவன் செய்கிறான். ஆனால் நம்ம எதை நினச்சிக்கிடணும்? நினைத்து கொள்ளுங்கள், என்று நினைத்து கொள்ளுங்கள். இப்படி சொல்ற ஆள்கிட்ட நம்ம கவனமா இருக்கணும். நானும் பாஸ்டர் தான், நானும் ஊழியத்துக்கு படிச்சிருக்கிறேன், நானும் பிரசங்கம் பண்ணுவேன். இந்த ஸ்பிரிட்டை கவனமாக நீங்கள் கவனிக்கணும், அடையாளம் கவனிக்கணும். தாவீதுடைய மகன் தாவீதுக்கு விரோதமாக வரும்போது சொல்கிறான், உங்களை பற்றிய விஷயத்தை ராஜாட்ட விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் சிறப்பாக விசாரிப்பேன், என் பக்கமா வாங்க. கவனமாக இருக்கணும். வஞ்சனையாய் பேசி, தந்திரமாக பேசி, ஆட்களை குழப்பி அங்கிருந்து வெளியே கொண்டு போகிற மிகப்பெரிய திறமை யாருக்கு இருக்குது? அபிமெலேக்குக்கு இருக்குது. ஆமென். ஆனால் இந்த அபிமெலேக்க மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. என்ன காரியம் அப்படின்னா, இங்கே பாருங்க, இங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை இவன் கொள்றான். ஆமாம், கொள்றான். கடைசியில் இந்த 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 9ஆம் அதிகாரத்தில் 50ஆம் வசனத்துக்கு வாங்க. இதெல்லாம் அவனுடைய காலங்கள். அவன் வேக வேகமாக பலர் அவன் கொள்றான், சிறப்பாக ஆட்களை கையாளுறான், போய்கிட்டு இருக்கிறான். அவனுடைய அந்த முடிவை பாருங்க. 9ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவிலே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷரும் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டரித்து போடும்படிக்கு அதன் கிட்டே சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு எந்திர கல்லின் துண்டை அமலேக்குடைய தலையின் மேல் போட்டாள். அது அவன் மண்டையை உடைத்தது. உடனே அவன் தன் ஆயுததாரியாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ என்னை கொன்று போட்டாள் என்று என்னை குறித்து சொல்லாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை கொன்று போடு என்று அவனுக்கு சொன்னான். அப்படி அவன் வேலைக்காரன் அவனை உருவ குத்தினான். அவன் செத்து போனான். அபிமெலேக்கு செத்து போனதை இஸ்ரவேல் மனுஷர் கண்டபோது அவர்கள் தங்கள் இடங்களுக்கு போய்விட்டார்கள். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் தகப்பனுக்கு செய்த பொல்லாப்பை தேவன் அவன் மேல் திரும்படி செய்தார். சீகே மனுஷர் செய்த இந்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்படி செய்தார். ஏருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. எதை நினைக்கணும்? அபிமெலேக்கு திறமையா பேசுகிற வார்த்தையை நினைச்சுக்கங்க. நம்மகிட்டையும் சிலர் திறமையாக பேசுவாங்க, ஞானமாக பேசுவாங்க. கவனமாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் கவனம் தப்புனீங்கன்னா
உங்கள் ஆத்துமா கெட்டு போகும். நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவீங்க, ஆண்டவரை தேடாமல் போயிடுவீங்க, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும், சபைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் வளரணும், நீங்கள் வசனத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், சபையை குறித்த கரிசனையில் வளரணும், ஊழியரை குறித்து ஊழியத்தை குறித்த கரிசனையில் நீங்கள் வளரணும். லேலுயா லேலுயா. ஏன்னா கடைசி காலங்களில் மனிதர்கள் தன் பக்கம் இழுப்பதற்கு தக்க எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ அபிமெலேக்கை நினைச்சுக்கணும். அபிமெலேக்கிட்ட என்ன நினைக்கிறோம், அவன் என்ன செஞ்சானோ அதையே அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அறுத்தான். என்ன செஞ்சானோ அதையே அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணான், அறுத்தான். அவன் சகோதரர்கள் 70 பேரை ஒரே கல்லை கொண்டு போட்டான். இவன் தலையில் விழுந்தது என்னதான் விழுந்துச்சு, ஒரு கட்டை உடலை, ஒரு மரம் உடலை, என்னதான் விழுந்துச்சு, கல்லை தான் தூக்கி போட்டான். எந்திர கல் அப்படின்னா மாவாற்ற குழவியை தூக்கி மண்டியில் போட்டான். ஏன்னா பட்டணத்தை பிடிக்க வந்துட்டான், துர்க்கத்தில் நிற்கிறான். ஏன்னா நிறைய பேரை கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறான். இவனை விட்டா நம்மளே என்ன பண்ணிடுவான், கொன்றுவான். ஒரு பெண் மாவு ஆட்டிக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், கல்லை கொண்டு வந்து மண்டையிலே அடிச்சா, ஒரே அடி, சோழி முடிஞ்சு. ஆமே. சில நேரம் கர்த்தர் வித்தியாசமாக செஞ்சு முடிச்சிடுவார். கவனம். நான்காவது யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நேராக வாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை என்ன சொல்றாரு ஊழியக்காரன், போதும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் வாசிங்க. உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே, நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சொன்னதை நினைத்துக் கொள்ளுங்கன்னா இயேசு என்ன சொன்னார், உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். அடுத்து, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. 19 வரைக்கும் வாசிங்களா, 20 வரைக்கும். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். கவனிச்சுக்கிட்டீங்களா? 15ஆம் அதிகாரம் 18, 19, 20. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு தன்னையே சொல்றார், என்ன நினச்சிக்கங்க, என்னை எப்படியெல்லாம் உபத்திரவப்படுத்தினாங்க, என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினாங்க, என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, என்னை எப்படியெல்லாம் கேவலப்படுத்தினாங்க, என் கன்னத்தில் எப்படியெல்லாம் அடித்தாங்க, என்னை எப்படி காரி துப்புனாங்க, என் தலையில் எப்படிப்பட்ட முள்முடியை வச்சு அடித்தாங்க, என் கையில் எவ்வளோ பெரிய ஆணி அடித்தாங்க, என் காலில் எவ்வளோ பெரிய ஆணி அடித்தாங்க, 40க்கு 1 உரைய 39 சவுக்கடிகளை என் முதுகில் அடித்தாங்க, கசப்பான காடி எனக்கு கொடுத்தாங்க, சுமார் 150 கிலோ எடை கொண்ட ஒரு பார சிலுவையை சுமந்து அந்த கொல்கதா மேட்டில் ஏறும்படி பல நேரங்களில் நான் இடந்தி விழுந்தேன். சுற்றிலும் இருக்கிற மக்கள் என்னை கேவலமாக பார்த்தாங்க, அருவருவாக பார்த்தாங்க, அசிங்கமாக பார்த்தாங்க. ரோமர்களுடைய கொடூரமான தண்டனைகளில் ஒன்று சிலுவை மரணம். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எனக்கு செய்தாங்க. என்ன நினைச்சுங்க,
உங்களுக்கு வர்ற பாடெல்லாம் நீங்கள் நினைங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டுடைய பாடம் நினைங்க. அவரை எப்படியெல்லாம் பேசினாங்க, அவரை எப்படியெல்லாம் அடித்தாங்க, அவரை எப்படியெல்லாம் காயப்படுத்தினாங்க, அவரை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தினாங்க, அவரை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தினாங்க. அதை நினச்சிக்கங்க, அதை நினச்சிக்கங்க, அதை நினச்சிக்கங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை இப்படி பண்ணால் உன்னையும் இப்படி பண்ணுவாங்க, என்னை நினச்சிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நமக்காக பட்ட பாடுகளை நினச்சி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாடுகளை மேற்கொள்வதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன, நான் நேற்றைக்கு இல்லை 2 நாளைக்கு முன்னக்கூட்டி ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 பகுதியில் ஊழியத்துக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு சகோதரியுடைய வீட்டில் ஜபிக்கும்படி போனோம். போனால் அந்த சகோதரி தேம்பி 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 அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குது, நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்குது, செத்துடலாம் போல் தோணுது, அப்படி எனக்கு மூச்சு அடைச்சிக்கிட்டு வருது. எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தேம்பி 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 அழுதாங்க. இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் அப்படி இருக்கலாம். உங்களை யாராவது பேசிட்டா, உங்களை யாராவது ஒரு மாதிரி அவதூறு பண்ணிட்டா, உங்களை ஒரு மாதிரி நடத்திட்டா, அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு இல்லாத போது, அதை 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 கிரகிக்க முடியாத ஒரு நிலைமை வரும்போது நம்ம யாரை பார்க்கணுமா? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கும்போது நமக்கு அந்த பாடுகளை ஜெயிப்பதற்கான பலன் கிடைக்கும். நீங்கள் இயேசுவை பாருங்கள். முதல்ல சொன்னேன், நீங்கள் யாரை பார்க்கணும்? மிரியாமை பார்க்கணும். மிரியாமை ஏன் பார்க்கணும்? தேவனுடைய ஊழியர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. பேசினா கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டால் கர்த்தர் கூப்பிடுவார். கர்த்தர் நம்மை தண்டிப்பார். எப்படி தண்டிப்பார்? அநேகர் பார்க்கும்படி நம்மை தண்டிப்பார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். 2வது, லோத்தின் மனைவியை நினைச்சுக்கணுங்க. ஏன் நினைக்கணும்? தேவனுடைய பூரணமான வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் உப்பு தூணாய் மாறி போனாள். அப்போ நம்ம இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு பூரணமாக கீழ்ப்படுகிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்ம எதிலெல்லாம் இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ அதிலெல்லாம் கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிக்கணும். 3வது, அபிமெலேக்கு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். தன் சொந்த சகோதரர்களை கூட பிறந்த தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் பிறந்த தன் சகோதரர்களை ஒரே கல்லை வெட்டி கொண்டு நியாயாதிபதியாக மாறுறான். வீணர்களோடு சேர்ந்து துன்மார்க்கமாய் கூட்டத்தை கூட்டுறான். அவன் நியாயாதிபதியாய் மாறுவதற்கு ஒரே காரணம், நான் உங்க எலும்பு உங்க மாம்சமானவங்க. நான் உங்க எலும்பும் நான் உங்க மாம்சம். அவன் சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் விக்கிரக கோவிலிருந்து 70 காசுகள் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? வெள்ளி காசுகளை அவன் கையில் கொடுக்குறாங்க. வீணரானோட மனிதரோட சேர்ந்து கொண்டு யுத்தத்துக்கு போய் பலரை அவன் என்ன பண்ணுறான். கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பட்டணத்தின் உடைய துருக்கத்துக்கு நேராக வரும்போது அங்கே ஒரு பெண் மூலமாய் அவன் மரித்து போகிறான். நம்ம அதை நினச்சி பார்க்கணும். கடைசியில் நம்முடைய ஆண்டவருடைய பாடுகளை நம்ம நினச்சி பார்க்கணும். சோத்திரம். 5வதாக எபிரேயர் 12:3 வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மூணாம் வசனம். ஆகையால் நீங்கள் எல்லாம் அந்த வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமா, நான் ஏற்கனவே இந்த முந்தின காரியத்தோட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே நீங்க யாரை தான் பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும். இயேசுவை குற்றப்படுத்தும் போது இயேசு தான் நிரபராதி என்று ஏதாவது பேசினாரா? அவர் அமைதியாக இருந்தார். சண்டை போட்டாரா? அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சிகள் எழுப்பப்பட்ட போது இயேசு ஏதாவது கேட்டாரா? இயேசு ரொம்ப பொறுமையா அமைதியாக இருந்தார். அல்லேலூயா. நீங்களும் பொறுமையாக இருக்கணும், நீங்களும் அமைதியாக இருக்கணும். எப்போ எதை நினைக்கணும்? இயேசு உங்களுக்காக பட்ட பாடுகளை, அடைந்த அவமானங்களை, அடைந்த நிந்தைகளை, ஏளனங்களை
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்கணும். ஆமென். கடைசியாக யோசுவா 1:13 வாசிங்க. யோசுவா 1:13 யோசுவா 1:13 வாசிங்க. 1:13. கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். மோசே என்ன வார்த்தையை கற்பித்தார்? 12 அதே அதிகாரம் 12-18 வரைக்கும் வாசிங்க. பின்பு யோசுவா ரூபனியாரையும் காத்தியரையும் மனசேயின் பாதி கோத்திரத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. உங்கள் பெண்ஜாதிகளும் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்திலே. நீங்க வாசிக்கிறது யோசுவா 1:12-18 வாசிக்கிறீங்களா? வாசிங்க. கரெக்ட் தான், வாசிங்க. யோர்தானுக்கு இப்புறத்திலே கொடுத்த தேசத்தில் இருக்கும் மட்டும் உங்களில் உள்ள யுத்த வீரர் யாவரும் உங்கள் சகோதரருக்கு முன்பாக அணி அணியாய் கடந்து போய் கர்த்தர் உங்களை போல உங்கள் சகோதரையும் இளைப்பாற பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்தரித்து கொண்டிருப்பீர்களாக என்றான். அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிறதை எல்லாம் செய்வோம். நீர் எங்களை அனுப்பும் இடம் எங்கும் போவோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமல் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். பலங்கொண்டு திடமனதாயிரும் என்றார். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. மோசே உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைச்சுக்கங்க. ஜனங்கள் மறந்துட்டாங்க. 2 குரூப் ஆஃப் பீப்புள், 12 கோத்திரத்தில் 2 கோத்திரம் சேஃப்டியாக உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கான இடம் பிரித்து கொடுக்கப்பட்டாச்சு. மற்ற கோத்திரத்துக்கு இடம் பிரித்து கொடுக்கல. ஆனால் மோசே என்ன சொன்னார்? எல்லா கோத்திரத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? இடம் கொடுத்துடணும். யோசுவா நீ என்ன பண்ணணும்? அந்தந்த பகுதிகளுக்கு பிரித்து கொடுத்துடணும். இப்போ 2 கோத்திரம் இங்கே உட்காந்துட்டாங்க. 2 கோத்திரம். இப்போ நீங்கள் மோசே சொன்னதை நினைங்க. இங்கே இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் ஆடு மாடெல்லாம் நீங்கள் விட்டுட்டு யுத்த வீரர்கள் மாத்திரம் வாங்க. நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. இன்னும் நம்முடைய சகோதரர்களுக்கு எல்லைகள் கிடைக்கணும். அதையெல்லாம் நம்ம சுதந்திரித்து போய் அதை கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க, நினச்சிக்கங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க நினைக்க சொல்கிறார். என்ன நினைக்க சொல்கிறாரு? நீங்கள் 2 கோத்திரமும் சேஃப்டியாக உட்காந்துட்டீங்க. ஆனால் மீதம் இருக்கிறதான 8 கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்தில் அப்படின்னா மீதம் இருக்கிற 10 கோத்திரத்துக்கும் இன்னும் இடம் கிடைக்கல. இடம் இல்லை அவங்களுக்கு. நீங்கள் சேஃப்டியாக உட்கார்ந்தவங்களாம் இருங்க. உங்களில் இருக்கிற யுத்த வீரர்கள் மாத்திரம் வாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து போய் மற்ற இடங்களையும் யுத்தம் பண்ணி பிடித்து நம்முடைய சகோதரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கணும்னு மோசே சொன்னதை நினச்சிக்கோங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே என்ன சொல்கிறாரு? எல்லாருக்கும் சமம். ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும். நீங்கள் இந்த யாத்திராகமத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ஜனங்கள் மன்னாவை பொறுக்கிறதுக்கு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அளவை மோசே அளந்து அதை மட்டும்தான் கொடுப்பான். அவங்க நிறைய பொறுக்குவாங்க. ஆனால் எல்லாருக்கும் அப்படி செய்ய மாட்டான். இந்த ஒரு சமநிலை பிரமாணத்தை நீங்கள் பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். இந்த சமநிலை பிரமாணத்தை நீங்கள் எல்லா இடமும் பார்க்க முடியும்.
அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் சமமாக பார்க்குறார், சமமாக. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தமது மழையை பெய்ய பண்ணுகிறார். பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல, பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு உதாரணம் தான் சொல்லப்படுது. மழை பெய்யும் போது அது எல்லாத்தையும் நினைக்கிறது போல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. எல்லைகளை பிரிக்கும் போது சமமாக பிரித்து போகணும். ஆமென். அதை நீங்கள் நினச்சிக்கங்க. இதை உங்களுக்கு சொன்னது யாரு? மோசே. நீங்கள் இப்போ சேஃப்டியாக உட்காந்துட்டீங்க, நல்லா உட்காந்துட்டீங்க. நீங்கள் மற்ற சகோதரர்கள் அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்க. நீங்கள் எழும்புங்க. உங்கள் இருக்கிற மனைவி பிள்ளைகள் ஆடு மாடல் அங்கே இருக்கட்டும். யுத்த வீரர்கள் வாங்க. மற்ற 10 கோத்திரத்தோடு இணைந்து அவர்களுக்கு உண்டானவர்களுக்கு சேர்ந்து பாடுபடுவோம். அப்படி நம்ம பாடுபடும் போது அவர்களுக்கும் தேவையான எல்லைகள் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஐக்கியம், எவ்வளோ பெரிய ஒரு ஒருமனம், எவ்வளோ பெரிய ஒரு ஒற்றுமை இந்த ஒரு வார்த்தையில் இருக்குது. அல்லேலூயா. ஸோ நாம் அதை என்ன பண்ணணும்? நினைத்து கொள்ளணும். எதை? ஐக்கியமாக இருக்கிறத, தன்னை போல பிறரை நேசிப்பதில், எல்லாருக்கும் சமமாக கொடுப்பதில் நாம் என்ன பண்ணணும்? வளரணும். அப்படிப்பட்ட வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவாராக. இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள், நினைத்து கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல எழும்பி நின்று ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் சொல்கிறாரு, மிரியாமை நினச்சிக்க. மிரியாமை ஏன் நம்ம நினைக்கணும்? தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக அவங்க பேசினாங்க. அதை கர்த்தர் கேட்டார். கேட்ட உடனே அவங்களை அழைத்தார், அவர்களோடு பேசினார், அவர்களை ஆண்டவர் தண்டித்தார். அல்லேலூயா. அவர்களை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? தண்டித்தார். எப்படி தண்டித்தார்? எல்லாரும் அவங்கள பார்க்கும்படி அவர்களை தண்டித்தார். நம்ம அந்த தப்பை செஞ்சிடக்கூடாது. கண்ணை மூடி கைகளை உயர்த்தி, ஒரு நாளும் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நான் பேசக்கூடாது ஆண்டவரே, நான் பேசக்கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, அந்த முதிர்ச்சியை வளர்ச்சி எனக்கு தாரும் ஆண்டவரே. அப்படி கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். லோத்துடைய மனைவியை நினச்சிக்கங்க. ஏன் நான் நினைக்கணும்? பூரண கீழ்ப்படுதல் அவள்கிட்ட இல்லை. பூரண கீழ்ப்படுதலை எனக்கு தாரும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நான் லோத்துடைய மனைவியை நினைக்கிறேன் ஆண்டவரை. ஏன் நினைக்கிறேன்னா, அவள் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு காரியம் போனான். என் வாழ்க்கையில் கீழ்ப்படுதலை தந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. 3வது, அபிமெலேக்கை நினைச்சிக்க. அபிமெலேக்கு சொந்த குடும்பத்தை வேட்டையாடினான். அவனுடைய வாழ்க்கை ஏதால, உலகத்தில் பழமொழி சொன்னாங்க, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே சாவான். எந்த கல்லின் மேல் கொன்றானோ அதே மாதிரி ஒரு கல்லிலேயே அவனுடைய மரணம் முடிந்தது. அவன் நினைச்சான், பலவிதமான வசீகரிக்கும் வார்த்தைகளை பேசி ஜனத்தை தன் பக்கம் இழுத்தான், சாதிச்சான். சில நாட்கள் அப்படி போனது. ஆனால் ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு வந்தது. ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவு வந்தது. அந்த முடிவு பயங்கரமான முடிவாக இருந்தது. தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி செய்யக்கூடும். நம்ம ஒரு நாளும் வசீகரித்து ஜனங்களை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கு நம்ம தீர்மானிக்க கூடாது. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் நமக்கு வரக்கூடாது. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாடுகளை சகித்து அவரையே நினச்சிக்கங்க. இயேசுவை நினைங்க. உங்களுக்கும் எனக்கும் பாடே இல்லை அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணலை. பாடு இருக்குது, உபத்திரவம் இருக்குது, அவமானம் இருக்குது, பண நெருக்கம் இருக்குது, வியாதி இருக்குது, கஷ்டம் இருக்குது, சண்டை சச்சரவு இருக்குது, போட்டி பொறாமல் இருக்குது. எல்லாவற்றிலையும் நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசு எப்படி நடந்து போனாரோ அப்படியே நம்ம நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடைசியாக மோசே சொன்ன வார்த்தையை நினச்சிக்கங்கன்னு யோசுவா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் 2 கோத்திரமும் சேஃப்டியாக உட்காந்துட்டீங்க, மற்ற கோத்திரத்துக்கும் இடம் கொடுக்கணும். ஆகவே உங்களில் இருக்கிற யுத்த மனுஷர் எழும்பி மற்ற கோத்திரத்துக்காகவும் யுத்தம் பண்ணி எல்லைகளை பிரித்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க எல்லைகளுக்கு வாங்கன்னு சொல்றான். இணைந்து செயல்படணும், ஒரு மனமாக செயல்படணும், ஒற்றுமையாய் செயல்படணும். அப்ப நம்ம நினைச்சுக்கிடணும். அவங்க அப்படி ஒற்றுமையாய் செயல்பட்டு அப்படின்னால்தான் யோசுவா காலத்தில் எல்லாருக்கும் எல்லைகள் கிடைக்கும்படி கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனதை, அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை அதான் ஜனங்கள் சொல்றாங்க, நீர் அனுப்புகிற இடத்திற்கு போவோம், நீர் சொல்லுகிறதை செய்வோம், நீர் எங்களை இருக்க சொல்றதுக்கு இருப்போம் என்று சொல்லி அந்த தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற காரியங்களை நம்ம நினைத்துக் கொள்வோம். கைகளை உயர்த்தி ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே,
எங்களை உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். எங்களுக்கு தந்தது நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் மிரியாமை நினைக்கிறோம் ஆண்டவரே, லோத்தை நினைக்கிறோம் ஆண்டவரே, மோசே சொன்ன வார்த்தைகளை நினைக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அபிமெலேக்கு செய்த காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்கிற காரியங்களை தாரும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து துதிக்கிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. நினைத்த ஆண்டவரே சோத்திரம், செய்த நன்மைகள் அற்புதங்களை நினைத்து கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை உம்முடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நின்ற வண்ணமாக